பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் பலஸ்தீனில் என்ன நடக்குது, காசாவில் என்ன நடக்குது, இஸ்ரேல் என்ன அநியாயத்தை அந்த மக்களுக்கு செய்கிறாங்கன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலி புதுசாக யாருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு எகேன்ஸ்டாக இஸ்ரேலுடைய இந்த அநியாயத்துக்கு எகேன்ஸ்டாக பல நாடுகளில் பல மாதிரி எதிர்ப்புகளை செய்கிறாங்க. எங்கட நாட்டிலையும் பல பல எத்தனோ தரக்க எத்தனோ ஆட்கள் அதே மாதிரி அவங்களோட எதிர்ப்போல செஞ்சாங்க. அதில் இன்னொன்று தான் எதிர்வரும் திங்கக்கிழமை 30 3 மணிக்கு ஸ்லேவ் ஐலண்ட்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டு அமெரிக்கன் எம்பசி வரக்காட்டியும் போகிறாங்க. அந்த அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னுக்கு போய்த்து ஜனநாயக ரீதியாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக எங்களோட எதிர்ப்பை அந்த அமெரிக்கன் எம்பசிக்கு தெரிவிக்க, நீங்கள் தான் இந்த இஸ்ரேல் செய்கிற இந்த அவ்வளோ அநியாயத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்று அதை அமெரிக்கன் எம்பசி முன்னுக்கு செல்றதுக்கு. அந்த அடிப்படையில் எங்களோட எல்லாருடைய ஒரு கடமை ஒன்றிக்குது. ஏழ்மானவங்க வசதிக்கிறவங்க அந்த போராட்டத்தில் அந்த பீஸ்ஃபுல் அதாவது பீஸ் மார்ச்சில் பேர்த்து கலந்து கொள்வது எங்களோட ஒரு கடமை. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களை தயவு செய்து ஏழ்மானவங்க வசதிக்கிறவங்க அந்த தண்டையை பேர்த்து கலந்து கொள்வோம். நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு எங்களோட பங்களிப்பையும் நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஏன் நான் இது சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கு முந்தையும் ஒரு கூட்டம் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு, அதாவது கொட்டுவா ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக செஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன், ஒருத்தர் எழுதிந்தார் 250-300 பேர் வந்திருந்தாங்களாம். அதில் முஸ்லீம்கள் ஒரு 25-30 பேர் தான் இருந்தாங்களாம், ஒன்லி ஒரு 10%. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் எங்களோட பங்களிப்பை நாங்கள் காட்டுவோம். எல்லாரும் நாங்கள் பேர்த்து கலந்து கொள்வோம். ஏழ்மானவங்க கலந்து கொண்டு எங்களோட பார்ட்டிசிபேஷனையும் நாங்கள் கட்டாயமாக காட்டிக்கொள்வோம். ஏனென்றால் அரசாங்கமும் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கை எகேன்ஸ்டாக எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் ஷபாட் ஹவுஸ் இன்றைக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் கூட சொன்னால் அது பிழை, அது இல்லீகல், எந்த அப்ரூவல் இல்லாமல் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ஆறுகம்பேல பொத்துவில் ஏரியாவில் அங்கே வெள்ளிக்கம சைட்லெல்லாம் அந்த இஸ்ரேலாக்கள் செய்கிற பிஸ்னஸ் இல்லீகல்னு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவனோட பாட்டில் இஸ்ரேல்காரர் அவனோட வேலையை செஞ்சு கொண்டு தான் போகிறான். இப்போ இதுக்கு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பம். 30 திங்கக்கிழமை 3 மணிக்கு ஸ்லேவ் ஐலண்டில் நாங்கள் எல்லாரும் பேர்த்து எங்களோட பங்களிப்பை அந்த போராட்டத்துக்கு நாங்கள் கலந்து கொள்வோம். எங்களோட பங்களிப்பை செலுத்துவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.